மாம்பழத்தில் எந்த ரெசிபி செஞ்சாலும் அவ்வளோ ருசியாக செம்மையாக இருக்கும். மோஸ்ட் ட்ரெண்டிங் ரெசிபி மேங்கோ சாகு செய்யலாமா? ஒரு மாம்பழத்தை தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட 3 ஏலக்காய், 1/2 கப் சுகர் சேர்த்து கொஞ்சமாக பாலும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு 4 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டைகள். இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் வச்சு உருட்டினாலே ரொம்ப ஈஸியாக உருட்ட முடியும். இப்போ எல்லாத்தையும் நல்லா அழகாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு இடமான பேனில் தண்ணியை சூடு பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் வெந்ததும் அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விழுதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து இது கூட 1/4 கப் வேக வச்ச ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வேக வச்ச உடனே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச அரிசி உருண்டைகளையும் இதை கூட சேர்த்துட்டு மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் தேவையான அளவுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். பாக்கெட் பால் சேர்க்குறத விட தேங்காய் பால் சேர்த்தா இன்னமும் டேஸ்ட் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கணும். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழ பீசஸில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதையும் மேலே கார்னிஷ்காக தூவி விட்டுக்கலாம். ஃபைனலி ஐஸ் கட்டிகளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.